இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர். இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே என்னது? ஏல உள்ள எலமெண்ட். செகண்ட் இருக்க எல்லா எலமெண்ட்டும் பியில் உள்ள எலமெண்ட். ஓகேவா? இப்போ எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எலமெண்ட் இருக்குது? ஏல வந்துட்டு 3,2 3,4 இருக்கா? அப்போ ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3. அதே மாதிரி 5,2 5,4 இருக்கு. பில இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 5. அப்போ ஏன்ற செட் கிடைச்சிருச்சா? இதே மாதிரி பின்றது வந்து 2,4. Second question, f of x equal to 3x minus 2 and g of x equal to 2x plus k and f circle g is equal to g circle f. Then find the value of k. அதாவது f circle gயும் g circle fயும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம k யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் f circle g of x கண்டுபிடிக்கலாம். அதை எப்படி எழுதிக்கலாம்? f of g of x. அப்போ f of g of x ஓட வேல்யூ என்னது? 2x plus k. இப்போ இது ஃபுல்லாகவே என்னவா மாறிடுச்சு? f of x மாறிடுச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம f of x ஓட வேல்யூல போடலாம். அப்போ f of x எனக்கு 3 into x எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2x plus k அப்புறம் -2 -2 போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து g circle f of x. அப்போ என்ன வரும்? g of f of x. அதே மாதிரி g of f of x ஓட வேல்யூ என்னது? 3x - 2. அப்போ இது ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? g of x ஆயிடுச்சு. அப்போ இப்போ g of x ஓட வேல்யூல போடலாமா? இப்போ 2 into எக்ஸுக்கு பதிலாக 3x - 2 பிளஸ் g of xல பேலன்ஸ் இருக்குது k. அப்போ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f circle g of x equal to g circle f of x. ரெண்டோட வேல்யூ எழுதிக்கலாம். அப்போ என்ன வருது? 3 வந்து உள்ள அப்ளை பண்ணலாமா? அப்போ 6x plus 3k minus 2. இந்த சைடில் 6x minus 4 plus k. இப்போ k எல்லாம் ஒரு பக்கமும் x கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்னவாயிடுச்சு? 3k minus k 6x minus 4 minus 6x plus 2. இப்போ ரெண்டு பக்கமும் 6x கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நம்ம இந்த செல்ல 3kலேருந்து k மைனஸ் பண்ணால் 2k. இந்த செல் எனக்கும் -4 + 2 இருக்கா? சப்ராக்ட் பண்ணால் 2, பெரிய நம்பரோட சைன் வந்துட்டு -2. அப்போ k-யோட வேல்யூ என்ன வரும்? -2/2. k is equal to -1. Next question. A and B are two positive integers, then a power b and b power a is equal to 800 கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம a and b யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 800க்கு LCM கண்டுபிடிச்சிக்கலாம். LCM மெத்தடில் போட்டு அதோட ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்னெல்லாம் வருது பாருங்க. இந்த சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 800 equal to a power b into b power a. இப்போ நம்ம வந்து 800க்கு LCM பார்க்கும்போது 2 எத்தனை டைம்ஸ் வந்துருக்குது? 5 டைம்ஸ். அப்போ 2 power 5. 5 எத்தனை டைம்ஸ் வந்துருக்குது? 2 டைம்ஸ். ஸோ இப்போ ஏ இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ரெண்டு பக்கமுமே a power b-லையும் 2 தான் இருக்குது, b power a-லையும் 2 இருக்குது. ஸோ ஏயோட வேல்யூ வந்துட்டு 2, b இருக்க இடத்துல 5, b-யோட வேல்யூ வந்து 5. அவ்வளோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ணலாம். 4x squared y by 2x squared into 6xz cubed by 20y4. இது ரெண்டு பக்கத்துலையும் நம்ம என்னெல்லாம் காமனாக இருக்குதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 2s are 2, 2 2s are 4. அதோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 2s are 2, 3 2s are 6. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராடக்ட் sum and product of the roots of following quadratic equation. ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம sum of roots product of roots கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் sum of roots ஓட ஃபார்முலா என்னது? sum of roots equal to -b/a. ஓகே, அடுத்தது product of roots equal to c/a. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து a யோட வேல்யூ என்ன, b யோட வேல்யூ என்ன, c யோட வேல்யூ என்ன? a equal to 1, b யோட வேல்யூ வந்து என்னது? 8, c யோட வேல்யூ -65. இப்போ sum of roots நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்போ -b/a. b யோட வேல்யூ என்னது? -8/1. ஸோ அதோட ஆன்சர் வந்து -8. இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு ஆல்பா பீட்டான்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா மாதிரி c/a. அப்போ c யோட வேல்யூ என்னது? -65/1.
அப்போ ஆன்சர் என்ன? -65. If a of -3, 9, b of a, b and c of 4, -5 are collinear. அதாவது இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம collinear இருந்துச்சுன்னா collinear அதுக்கப்புறம் if a plus b is equal to 1 இது ரெண்டு கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? a யோட வேல்யூ b யோட வேல்யூ. ஓகேவா? கொஸ்டின்ல போலாமா? நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் அதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 1/2 into x1 ஓட வேல்யூ y1 ஓட வேல்யூ -3/9. இதே மாதிரி x2 y2 x3 y3 x1 y1 எல்லாம் எழுதிக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கண்டிஷன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கொலினியரா இருக்குது. அப்போ நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு இப்போ அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்டா பண்ணுங்க. -3 into b என்ன வரும்? -3b -5a plus 36 minus 9a plus 4b plus 15 equal to 0. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். -3b -5a plus 36 இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடலாம். -9a -4b -15 equal to 0. இப்போ a எல்லாம் சப்ராக்ட் பண்ணா பண்ணுங்க. a ல வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்கு அப்படிதான். அப்போ ஆட் பண்ணா 14a. b ல வந்து 2 மைனஸ் ஆட் பண்ணா -7b. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் பாருங்க, ஒரு +36 ஒரு +15 -15. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா +21 வந்துடும். இப்போ நமக்கு வந்துட்டு -14a -7b இந்த 21 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். -21 ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? நம்ம ரெண்டு எல்லாத்துல இருந்து 7 காமன் எடுத்துடலாமா? அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -7 வழி எடுத்துட்டா இங்க என்ன வரும்? 2a plus b is equal to -21. இப்போ 7 கொண்டாந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2a plus b equal to 21/7. கேன்சல் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 2a plus b is equal to 3. நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? a plus b is equal to 1. இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி a and b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2a plus b is equal to 3, a plus b is equal to 1. ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்க. b ரெண்டையும் கேன்சல் பண்ணா a யோட வேல்யூ வந்து 2. இது இந்த a equal to 2 கொண்டாந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 2 என்னது? a plus b is equal to 1. இதுல a பதிலா 2ன்றத போடுங்க. ஸோ b is equal to 1 minus 2. ஆன்சர் என்ன? b யோட வேல்யூ -1. Find the equation of a straight line which has a slope வந்து -5/4 and passing through the point வந்துட்டு -1, 2. நமக்கு ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா? என்ன ஈக்குவேஷன்? y minus y1 is equal to m into x minus x1. இதுல வந்துட்டு mன்றது வந்து ஸ்லோப், அது -5/4, x1 y1னா -1, 2. இந்த ஈக்குவேஷன்ல அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா y minus 2 is equal to minus mக்கு பதிலாக 5/4, x minus x1 ஓட வேல்யூ வந்து -1. ஸோ அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 into இந்த 5/4 இருக்குல்லையா, அந்த 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துச்சு. 4 into y minus 2 is equal to -5 into x plus 1. 4y minus 8 is equal to -5x minus 5. இப்போ எல்லா பக்கமும் ஈக்குவேஷனை ஒரே சைடாக கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆயிரும்? 5x plus 4y minus 8 plus 5 is equal to 0. சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 5x plus 4y minus 3 equal to 0. இதுதான் நமக்கு வந்து என்னது? ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருந்தா அதோட ஈக்குவேஷன்ஸ். Next question. Prove that root of 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். எடுத்து ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? root of 1 plus cos theta by 1 minus cos theta. இதோட கான்ஜுகேட் நம்ம டினாமினேட்டர்ல இருக்கு இல்லையா? டினாமினேட்டர் என்ன இருக்குது? 1 minus cos theta. அதோட கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அதோட ஆப்போசிட் சைனால நம்ம வந்து மேலையும் கீழையும் அப்ளை பண்ணணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1 plus cos theta. ஸோ ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணலாமா? அப்போ மேலே என்ன வந்துடும்? 1 plus cos theta தான் ஹோல் ஸ்கொயர். கீழே பாருங்க a plus b into a minus b. அப்போ a square minus b square. ஸோ 1 square minus cos square theta. இப்போ மேலே இருக்க டேம் வந்து அப்படி இருக்கட்டும். கீழே இருக்க டேம் என்னவாயிரும்? 1 square minus cos square theta வந்துட்டு sin square theta.
ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்கு ரூட்ல இருந்து வெளியே எடுத்துடலாமா அப்போ 1 plus cos theta by sin theta வெளியே எழுதலாம் 1 by sin theta plus cos theta by sin theta 1 by sin theta ஓட வேல்யூ என்ன plus tan theta plus cos theta by sin theta னா cot theta ஸோ RHS கிடைச்சிச்சா. Next question, if the base area of a hemispherical solid is 1386 square meters, then find its TSA. Yeah, இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க ஹெமிஸ்பியரிக்கலோட ஏரியாவே கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அதோட TSA. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் TSA ஃபார்முலா என்னது 3 pi r square ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகேவா நமக்கு பேஸ் ஏரியா என்னது ஹெமிஸ்பியரோட பேஸ் ஏரியா எப்படி இருக்கும் ரவுண்டா இருக்குமா அப்போ நமக்கு வந்து சர்க்கிளோட பேஸ் ஏரியா வந்து என்னது சர்க்கிளோட ஏரியா வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1386. இப்போ டிஎஸ்எஃப்எஸ் ஹெமிஸ்பியர் என்னது 3 pi r ஸ்கொயர். அப்போ 3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயருக்கு பிறகு நம்ம இந்த வேல்யூ போடலாமா அப்போ 1386 மல்டிப்ளை பண்ணா 4128. இதுதான் வந்து TSA ஆஃப் hemispherical solid. Yeah. Find the volume of a cylinder whose height வந்து 2 meter and whose base area வந்து 250 meter square. Yeah. Let R ன்றது R and H be the radius and height of the cylinder. H வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 meter, base area வந்து 250 meter square. Yeah. Volume of a cylinder வந்து என்னது pi r squared h cubic units. ஓகேவா இந்த pi r squared நான் ஏற்கனவே மேலே சொன்னேன்ல பேஸ் ஏரியான்ட்டு. ஸோ பேஸ் ஏரியா இன்ட்டு ஹெச் அப்போ 250 இன்ட்டு 2 இவ்வளோ வந்துடும் 500 மீட்டர் கியூப். இதுதான் நம்மளோட வால்யூம். நெக்ஸ்ட் கொஸ்டின், find the range and coefficient of range of the following data. ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா ரேஞ்ச் இல்லை equal to L minus S. இதில் L ன்றது largest value, S ன்றது smallest value. ஸோ நம்ம கொடுத்துக்க டேட்டாவில் L என்னது 67, S என்ன 80. ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணால் 49. அப்போ ரேஞ்சுன்றது 49. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன L minus S by L plus S. Lோட வேல்யூ தெரியுமா 67 minus 8. அப்புறம் கீழே வந்து L plus S. அப்போ 67 plus 8. என் ஆன்சர் வந்து 49/85 டிவைட் பண்ணா 0.576. Next question, what is the probability that leap year has started at random will contain 53 Saturdays? Yeah. ஒரு லீப் இயர்ல எத்தனை நாள் இருக்கும் 360 days. ஓகேவா அதுல கண்டிப்பா 52 Saturdays இருக்கும். பேலன்ஸ் 2 days இருக்கும். அந்த பேலன்ஸ் 2 daysல சாட்டர்டேவா இருக்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எதிக்கலாமா சாம்பிள் ஸ்பேஸ்னா அந்த 2 டே எப்பெல்லாம் இருக்கலாம் ஒன்று சண்டே மண்டே வந்துக்கலாம் இல்லை மண்டே டியூஸ்டே வந்துக்கலாம் டியூஸ்டே வெனஸ்டே வந்துடலாம் வெனஸ்டே தேர்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஃப்ரைடே சாட்டர்டேவா இருந்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பேசுறதுனா நமக்கு 7. ஓகேவா ஏன்றது நமக்கு என்னது 53வது சாட்டர்டே. ஓகேவா அதாவது 53rd சாட்டர்டே வந்துட்டு அந்த 2 நாள்ல என்னைக்கா ஒரு நாளைக்கு ப்ராபபிலிட்டி. ஓகேவா அப்போ நமக்கு இப்போ வந்துட்டு என்னென்ன பாசிபிளா இருக்குது ஃப்ரைடே சாட்டர்டேவா இருந்துக்கலாம் இல்லைன்னா சாட்டர்டே சண்டேவா இருந்துக்கலாம். ஸோ என்ன பேசிக்கல்ட்டு என்ன வந்துடும் 2. இப்போ பி ஆஃப் ஏன்றது ப்ராபபிலிட்டி. ஓகேவா இப்போ என்ன பே பை என்ன பேசா அப்போ 2/7. Find the HCF of 23 and 12. ஓகேவா HCF கண்டுபிடிக்கிறது இல்லையா 23 is equal to அதுக்கு நம்ம கொடுத்துக்க இன்னொரு நம்பரெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்போ 23ல வந்து எத்தனை டைம் 12 வரும் 1 டைம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 11. சரியா அப்போ 12 into 1 plus 11. இதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் 12 எழுதிக்கணும். இப்போ நம்ம 11 அப்ளை பண்ணணும். அப்போ 11 into 1 is equal to 11 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1. சரியா இப்போ மறுபடியும் 11 எடுத்துக்கலாம். 11 ஒன்ஸா 11 பேலன்ஸ் என்ன இருக்கும் 0. ஸோ நம்மளோட 23 and 12ஓட HCF என்னது ரெண்டுக்கு காமனாக வர என்னது 1 தானே. ஸோ அப்போ HCF வந்துட்டு 1.